வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு அப்டேட்டோட தான் இந்த வீடியோக்கு வந்திருக்கோம். ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு. ட்ரீம் லெவனை பத்தி தான். ஸோ ஃபேண்டசி அப்படிங்கிறத பத்தி நம்ம பேச போறோம் இந்த வீடியோல. ஒரு முக்கியமான அப்டேட் வந்து இன்னைக்கு நைட் ஒரு 8:30 மணிக்கு தான் வந்தது. ஸோ அதை வந்து உங்களுடைய நான் ஷேர் பண்ணிக்க விரும்பிக்கிறேன். ஏன்னா எல்லாருமே வந்து கேட்கறது ஏதாச்சும் ஒரு இது நல்லது நமக்கு கொஞ்சமாச்சும் நல்லது நடந்தா சொல்லிட மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் என்னுடைய பாட்ல வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ ஒரு சின்ன ஒரு ஹோப் வந்திருக்கு நமக்கு. அதாவது கண்டிப்பா வரும் அப்படின்னு சொல்ல, பட் ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு தகவல் வந்து வெளியாயிருக்கு. அதாவது என்ன அப்படின்னா, இன்னைக்கு வந்து நம்மளுடைய ஐடி மினிஸ்டர் அவங்க வந்து ஒரு மீட்டிங் வச்சிருந்தாங்க. திங்கட்கிழமை வந்து காலையிலே வச்சிருந்தாங்க. ஸோ காலையில எந்த ஒரு நியூஸும் வரல. ஒரு சாயந்தரம் போல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு நியூஸ் வந்தது. அதுக்கப்புறம் நைட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆர்டிக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபுல்லா நீங்களே போய் கூட படிச்சு பார்க்கலாம். நம்மளுடைய மினிஸ்டர் என்ன அந்த கூட்டத்துல என்ன பேசி இருக்கிறாங்க. நிறைய கேமிங் இண்டஸ்ட்ரி நம்ம சொல்லியிருந்தோம், இதுக்கு முன்னாடி எல்லாம் சொல்லியிருந்தேன், ஆல் இந்தியா கேமிங் ஃபெடரேஷன், அப்புறம் வந்து FIFS, இந்த இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பேசி இருக்கிறாங்க. ஸோ மினிஸ்டரும் வந்து ஒரு சில ஹோப் கொடுத்துருக்குறாங்க. அதாவது நீங்க டப்புன்னு பேன் பண்ணிட்டீங்க, அடுத்து என்ன பண்றது அப்படின்னு எங்களுக்கு தெரியல. அதாவது இதுவரைக்கும் வந்து திரௌபதி முர்மு சைன் எல்லாம் வச்சுட்டாங்க, இல்லைன்னு சொல்லலாம். இன்னும் அதை அமெண்ட்மெண்ட் கொண்டு வரல, சட்டமா இன்னும் வெளியே விடல. ஸோ வெளியே விடுறதுக்கு முன்னாடியே வந்து எல்லார் சைட்லயும் இருந்து போராடி பாக்குறாங்க. மினிஸ்டர் கிட்ட முறையிடுறது. அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், போன வாரம் சனிக்கிழமை கர்நாடகா ஹைகோர்ட்ல ஒரு அப்பீல் பேர் வச்சிருக்கிறாங்க. ஸோ அதுவும் செப்டம்பர் 8ஆம் தேதி மறுபடியும் விசாரணைக்கு வரும். ஸோ எல்லா சைடுல இருந்தும் அவங்களும் வந்து இதை எப்படியாச்சும் கொஞ்சமாச்சும் நமக்கு ஒரு ஹோப் கிடைச்சிடாதா அப்படின்னு சொல்லி போராடிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுல வந்த ஒரு அப்டேட் தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஸ்போர்ட்ஸ் இருக்குல்ல, ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா மேபி வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் நம்மளுடைய ஃபேண்டசி ஆப்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கில் பேஸ்டு கேம்னு சொல்லி உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றத்துல எல்லாம் தீர்ப்பு வாங்கி இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு சட்டமும் இருக்கு. ஸோ அந்த அண்டர் ஸ்கில் பேஸ்டு கேம்ல வர்ற எல்லா ஆப்புமே ரெகுலேட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது முன்னாடி போன மாதிரியே வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது, ஏதாச்சும் ஒரு ரெகுலேட் பண்ணலாம். ஒருவேளை நம்ம வின் பண்றதுக்கு முன்னாடி TDS பிடிச்சாங்க ஒரு 28%, அதை 40% கூட ஆக்கலாம். இல்ல அப்படின்னா நம்மளுடைய டெபாசிட் பண்றதுக்கே வந்து பாத்தீங்கன்னா GST 18% அந்த மாதிரி பிடிப்பாங்க. இப்பவும் அது 40% வந்து பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ TDS வந்து 18, GST தான் 28. ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ரெகுலேட் பண்ணலாம். இல்ல அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்கல்ல, நைட்டு 12 மணில இருந்து 5 மணி வரைக்கும் ஒர்க் ஆகாம போகலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு ரெகுலேட் பண்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சோண்டு இருக்கு. நான் மறுபடியும் சொல்றேன், கொஞ்சோண்டு தான் இருக்கு. அதான் அடுத்த லைன்ல சொல்லி இருக்கிறாங்க. அதாவது நாட் ஷுவர் அபவுட் இட் பட் மேபி பாசிபிள். அதாவது எங்களால உறுதியா சொல்ல முடியாது, அண்ட் ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்கு. இவ்வளவு நாள் என்ன பண்ணோம், முடிஞ்சு அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சோம். ஆனா இன்னைக்கு வந்து ஒரு சின்ன ஓட்டை இருக்கு. அதாவது ஒரு கடல்ல, நடுக்கடல்ல மாட்டிக்கிட்டவனுக்கு ஒரு இரும்பு கிடைச்சா கூட அது வந்து ஒரு பெரிய இதா இருக்கும். ஸோ அந்த மாதிரிதான் இரும்பு ஒண்ணு ஒரு பிரோஜனம் இல்லை. ஆனா ஒரு டைலாக் சொல்லுவாங்க, ஒரு சின்ன துரும்பு கிடைச்சா கூட நடுக்கடல்ல இருக்கிறவனுக்கு அது ஒரு பெரிய இதா தெரியும். அதே போலதான் நமக்கு ஒரு சின்ன வாய்ப்பு இருக்கு. அண்ட் ரியல் மணி கேம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கேம்பிளிங். அதாவது கேம்பிளிங்னா உங்களுக்கு தெரியும், இந்த பெட்டிங் ஆப்ஸ் இருக்குல்ல, இன்னைக்கு கேட்பாங்க இன்னைக்கு டாஸ் யார் வின் பண்ணுவா அப்படின்லாம் வரும்ல, பெட்டிங் இன்னைக்கு மேட்ச்ல யார் வின் பண்ணுவாங்கிற இதெல்லாம் வரும். ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல எந்த ஒரு இதுவுமே பண்றதுக்கு வாய்ப்புகள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்மளுடைய எய்ம் ஃபுல்லா ஸ்போர்ட்ஸ் அவ்வளவுதான், வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஃபேண்டசி ஆப்புக்கு வந்து 100க்கு இவ்வளவு நாள் 100% வராதுன்னு நினைச்ச நமக்கு இப்போ 100க்கு ஒரு 10% வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு நடந்த கூட்டத்துல அவர் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ், இந்த நிறைய பேர் வந்து இந்த கேமிங் ஆப்பை நம்பி ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பெரிய பெரியவங்களாம் இருப்பாங்க. இதுல பத்தி நிறைய இதெல்லாம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா ஒய்ஃப்லாம் எல்லா ஷேரையும் வித்துட்டு போனாங்க. ஸோ அவங்க போயிட்டாங்க, ஆனா மீதி இருக்கிற எல்லாரும் பாதிக்கப்படுவாங்கல்ல. ஸோ அவங்களுக்காக தான் இந்த கூட்டம் நடந்து, சரி நாங்க உங்களுக்கு ஒரு இது பண்றோம் அப்படிங்கிற, கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஹோப் கொடுத்துருக்காங்க. பட் இதுக்கு அடுத்த கட்டமா என்ன போகுது, செப்டம்பர் 8ஆம் தேதி கோர்ட்டு கேஸ் வரும். ஸோ அதெல்லாம் என்ன மாதிரி நடக்குது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். நான் ஏன் இந்த வீடியோல இதை தெளிவா சொல்றேன் அப்படின்னா, நம்ம பாட்ல நிறைய பேர் என்கிட்ட ஃப்ரீயா பேசுவீங்க. ஸோ அவங்களே நிறைய பேர் கேட்கறது,
அந்த ஆப்ல விளையாடலாமா, இந்த ஆப்ல விளையாடலாமா, இதுல விளையாடுறதுக்கு ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. தயவு செஞ்சு எதுலையும் விளையாடாதீங்க. உங்களுடைய டெபாசிட் பண்ற அமௌண்ட்டுக்கு வந்து கேரண்டியே கிடையாது. சப்போஸ் வராதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்க பாட்டுக்கு ஒரு 10,000 ஒரு 15,000 ஆட் பண்ணிட்டீங்க, ஓடிட்டானா என்ன பண்ணுவீங்க? இப்ப நீங்க ஒரு விஷன் லெவனோ ஸ்போர்ட்ஸியோ ட்ரீம் லெவனோ அப்படின்னா எல்லாம் லைசன்ஸ் வாங்கி பண்ணவங்க. கொஞ்சம் லேட் ஆகலாம், ஏன்னா இந்த மாதிரி ப்ராசஸ் போகும்போது அவங்களுக்கு ஒரு ஹோப் வரும், சரி இன்னும் கொஞ்ச நாள் யூசர் வந்து நம்ம ஹோல்டு பண்ணி வைப்போம், கொஞ்ச நாள் கழிச்சு வித்ட்ராவல்ஸ் கொடுப்போம் அப்படின்னு அவங்க நினைக்கலாம். அது தப்பு கிடையாது. ஆனால் எவனோ ஒருத்தன் சொன்னான்னு சொல்லி நீங்க பாட்டுக்கு விளாண்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கடைசியில் உங்க டெபாசிட் அமௌண்ட்டுக்கு கேரண்டி கிடையாது. அது வின்னிங் எப்படி அவன் கொடுக்குறான், என்ன மாதிரி, ஒருவேளை லீகல் பணத்தை வந்து இல்லீகலா கிடைக்கக்கூடிய பணத்தை அவன் லீகலா உங்களுக்கு உங்க தலையில கட்டுறானா, எதுவுமே தெரியாது. ஸோ எதுக்குமே நான் சொல்றதுதான், அவசரப்படாதீங்க, இன்னும் நமக்கு காலம் இருக்கு. ஒரு சின்ன பிரேக் எடுத்தோம். இவ்வளவு ஒரு நாளா 2017 இருந்து ஃபேண்டசி விளையாண்டுட்டு இருக்கேன், கண்டினியூஸா விளையாண்டுட்டு இருக்கேன், எல்லா சீரீஸும் விளையாடுவேன். ஸோ ஒரு சின்ன ஒரு பிரேக் கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட வேண்டியதா. ஒரு 2-3 மாசம் பரவாயில்ல, ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். ஃப்ரீ கான்டெஸ்ட் கொடுக்குறானா அதுல டைம் இருந்தால் விளையாடலாம், இல்லைன்னா நம்ம பாட்டுக்கு நமக்கு உண்டான வேலையை நம்ம பார்த்துட்டு போவோம். அதை விட்டுட்டு இந்த 3 மாசத்துல தான் நான் போய் தலைகீழா குதிப்பேன் நினைச்சீங்கன்னா குதிச்சுக்கோங்க. பட் வரக்கூடிய அப்டேட்டை ஷேர் பண்ண வேண்டியது என்னுடைய கடமை. என் நண்பர்களுக்கு நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என் நண்பர்கள் தேவையில்லாம ஆப்ல போய் மாட்டிக்க கூடாது அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம். ஏன்னா எல்லாமே நம்ம இவ்வளவு நாள் வந்து ஒரு ஃபேண்டசி ஃபேமிலியா நம்ம இருந்திருக்கோம். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவை ஷேர் பண்றேன். ஸோ மினிஸ்டர் சைட்ல இருந்து ஒரு சின்ன ஹோப் கிடைச்சிருக்கு, பார்க்கலாம். நிறைய பேருக்கு இது வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, நிறைய பேர் வரணும்னு நல்ல கமெண்ட்ஸ் எல்லாம் பண்றீங்க. ஸோ வரணுமா வரக்கூடாதாங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நான் ஆன்சர் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.